ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் அரசியல் அப்டேட் நிகழ்ச்சியில் அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வு குறித்து பேச இருக்கிறோம். நம்முடன் செய்தியாளர் சிவராம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் தகவலை கேட்கலாம். வணக்கம் சிவராம். வணக்கம் சாமி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுதுதான் அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு கூட்டணிகள் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தாவேகா போன்ற கட்சிகள் தங்களுக்கு சின்னமான ஒதுக்கப்பட்டதை நேற்று தினம் அக்கட்சி தலைவர் விஜய் பேசியது ஒரு அரசியல் வட்டாரங்கள் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிகழ்வுகளெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு 38 நாட்களுக்கு பின்பு நேற்றைய தினம் முதன்முறையாக அவர் பேசினார். என்னோட சொன்னால் ஈரோடு கூட்டத்திற்கு பின்பு அவர் எந்த ஒரு உரையும் ஆற்றலை. அதற்கு பின்பு ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு, சிபிஐ விசாரணை, அதே போன்று ஜனநாயகன் படம் வெளியிடுவதில் சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் எழுந்த நிலையில் நேற்று மகாபலிபுரத்தில் அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் உரையாற்றியிருக்கிறார். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா திமுகவை மட்டுமே கடுமையாக விமர்சித்துட்டு இருந்த அவர் முதன்முறையாக பார்த்தோம்னால் அஇஅதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு விமர்சித்திருந்தார். அதைத் தொடர்ந்து பனையூர் பண்ணையார்த்தனம் அப்படின்ட்டு அதிமுக அவர்களுடைய அந்த பதிவினை வெளியிட்டு இருக்கிறாங்க. தற்பொழுதுதான் தேர்தல் களம் ஒரு 4 முனை போட்டியை நோக்கி செல்வதை பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு புறம் அதிமுக பனையூர் பண்ணையார்ன்ட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் பரவட்டும் தீன்ட்டு திமுக ட்ரெண்ட் பண்ணுறக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்குறோம். ஏன்னா இதே அதிமுக கடந்த அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிற்பாடும் சரி, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த நாட்கள் முதலே விஜய்க்கு ஆதரவாகவும் பல்வேறு விமர்சனங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வின் போது கூட விஜய்யோடு அதிமுக பின்னின்றதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் நடத்தியிருந்தார். அப்போது ஆங்காங்கே தமிழக வெற்றி கழகம் கொடியானது அதிமுக கூட்டங்களில் தோன்றப்படும் பொழுது அந்த கொடி பட்டொலி வீசி பறக்குது பாருன்ட்டு அக்கட்சி பொதுச் செயலாளர் பேசினதையும் நம்ம கேட்டிருந்தோம். அப்போது இப்படியெல்லாம் தாவேகாவுக்கு மறைமுகமாக அதிமுக தன் கூட்டணி வலைக்குள்ளாக வரவேற்கும்ன்ட்டு பல்வேறு நிகழ்வுகளை கட்டமைத்திருந்தாலும் கூட, ஆனால் நேற்றைய தினம் விஜய் அவர்களுடைய பேச்சு கண்டிப்பாக தீய சக்தி திமுகவுடனும் ஊழல் சக்தி அதிமுகவுடனும் கூட்டணி இல்லைன்ட்டு பகிரங்கமாக அவர் தனது உரையில் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகன் திரைப்படம் மற்றும் கரூர் துயர சம்பவத்திற்கான சிபிஐ விசாரணை, இந்த விசாரணையின் போது விஜய் இந்த கடந்த 1 மாதமாகவே, குறிப்பாக நீங்கள் பதிவிட்டு இருந்தீங்க, விஜய் வெளியே அரசியலுக்கு 1 மாத காலங்கள் ஆகுது அப்படின்ட்டு. ஈரோடுக்கு பிற்பாடு விஜயோட பேச்சு தற்பொழுதுக்கு நேற்று பேசின பேச்சு அரசியல் வட்டாரங்கள் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட, ஆனால் ஈரோடில் விஜய் அதாவது எம்ஜிஆர் பேசிய அந்த தீய சக்தி என்ற அந்த வார்த்தை இன்றளவும் அதிமுகவின் மறந்து போயிருந்த அந்த வார்த்தையை நினைவூட்டக்கூடிய வகையில் அதிமுகவுடைய மேடைகளில் தீய சக்தி திமுக என்று பேசக்கூடிய கூட்டங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் கூட்டணி கணக்குகள்லாம் ஓரளவுக்கு நிறைவடைந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அதிமுக திமுக தங்களுக்கு கூட்டணி யார் யார் இருக்காங்கன்ட்டு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. இன்னும் புதிய கூட்டணிகள் யாரிடம் போய் சேர போகிறாங்க, தேமுதிக ஆகட்டும் உள்ளிட்ட கட்சிகள் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடு தெரிவிக்காமல் இருக்குது. தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்குமா அல்லது ஏற்கனவே திமுகவுடன் அங்கம் வகித்திருக்கக்கூடியதுனால அதே கூட்டணியில் தொடருமா என்ற ஒரு பல்வேறு சந்தேகங்கள் இந்த காங்கிரஸ்குள்ளே நிலவரதை நம்ம பார்க்குறோம். இப்போது ராகுல் காந்தி இதுவரை தமிழக தேர்தல் குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் இந்த கூட்டணி குறித்து தான் அப்டேட் தெரிவிக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வகையில் புதிய மாவட்ட தலைவர்கள் நியமிக்கக்கூடிய பணியில் காங்கிரஸ் தீவிரமாக ஈடுபட்டாங்க. இப்போயும் அதிக இளைஞர்களையும் காங்கிரஸில் நியமிச்சிருக்காங்க. ஒரு புறம் தமிழ்நாடு பொறுத்தவரையும் தமிழக மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வம் மருந்தகை திமுகவுடன் தான் கூட்டணி இருக்க வேண்டும், திமுகவுக்கு தொடர் ஆதரவாக பேசிட்டு வர்றாரு. மற்றொரு புறம் 2ஆம் நிலை தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று திமுகவை கடுமையாக விமர்சித்து வருவதை பார்க்குறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ்குள்ள என்னதான் நிலைப்பாடு எடுக்க இருக்கிறாங்க? அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போலவே தற்பொழுது தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு பார்த்தோம்னா இப்போ திமுகவை நோக்கித்தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால்
ஒரு 25 இடங்கள் கொடுத்தாலுமே கூட அது வெற்றி வாய்ப்புக்கு ஒரு உறுதியான இடமா வந்து காங்கிரஸ் கட்சி நினைக்கிறாங்க. அதுலேயுமே செல்வ பெருந்தகை அவர்கள் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் போகிறது தான் சரியாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அதிருப்தி தலைவர்கள் பார்த்தோம்னா பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், மாணிக் தாக்கூராக இருக்கட்டும், இவங்களாம் பார்த்தோம்னா ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற அந்த ஒரு கோஷத்தை வந்து வலிமையாக கொண்டு போகிறத வந்து பார்த்தோம்னா தாவேகாவோட போகலாம். இது வந்து நமக்கு வந்து கேரளாவிலேயே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தடுத்து திமுகவே நம்ம சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது, நம்மளுடைய கட்சி வளராமல் இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட பார்வையாக இருக்குது. இருந்தாலுமே கூட செல்வ பெருந்தகையை பொறுத்தவரை திமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டுங்கிறத வலிமையாக இருக்கிறாரு. அதே போன்று இதை மத்திய தலைமைக்கும் அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. அதே சமயத்தில் தாவேகாவை பொறுத்தவரை தற்பொழுது மாநில கட்சிகளை எதிர்ப்பதன் மூலம் அங்கே இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகளை முழுமையாக நான் அறுவடை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாரு. இதனால தான் திமுகவை மட்டுமல்லாது இந்த முறை அதிமுகவையும் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. அதிமுக தாவேகாவிற்கு வராது அப்படின்னு அவருக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதே போன்று இந்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு சென்று விடக்கூடாது. எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தாங்கன்னா சீமானை அவர் விமர்சிக்கிறத தவிர்த்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் அந்த போட்டியிலேயே சீமானை வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதே தான் வந்து பார்த்தோம்னா வரக்கூடிய தேர்தலையும் எதிரொலிக்கணும்னு நினைக்கிறாரு. திராவிட கட்சிகளுக்கு மாற்று தான் அப்படிங்கிறத நிலைநிறுத்தியிருக்கிறாரு. அதே போன்று வரக்கூடிய தேர்தல் வந்து பல மாற்றங்களை வந்து உருவாக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் எவ்வளோ % ஓட்டுகள் வர இருக்கிறது என்பது தான் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா கண்டிப்பாக. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிட்டு இருந்தாங்க. இதோடையும் அவங்க தேர்தல் களத்தை காணக்கூடிய நிகழ்வுல எல்லா இடங்களிலும் தனித்து தான் போட்டிடுறாங்க. எந்த ஒரு கூட்டணியோட தன்னுடைய பலத்தை வந்து சேர்த்து நிரூபிக்கல, தனித்துவமாக தன்னுடைய பலம் காட்டுகின்ற தாவேகா, அதாவது நாம் தமிழர் வந்து ஒரு வழியில் ஏற்கனவே போயிட்டு இருக்கக்கூடிய நிலை. இப்போது தாவேகா தலைவர் விஜயும் நேற்றைய தினம் அவரோட கூட்டணத்தில் பேசியிருந்தார். கூட்டணியாகவும் வரலாம், நட்பு சக்தியோடு வரலாம், இல்லை தனித்துனாலும் வரலாம். அப்போது தாவேகா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தனியாக எதிர்கொள்ள ஒரு முடிவு செய்துட்டாங்கன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்பொழுது இருக்கக்கூடிய 2 தேர்வு, ஒன்று தேமுதிக, இன்னொன்று பாமக ராமதாஸ் பிரிவு. 2 பேரோட நிலைப்பாடு இப்போ வரைக்கும் என்னன்னு தெரியல. ஆனால் தேமுதிகவை பார்த்தோம்னா ஒரு திராவிட கட்சியை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான ஒரு வாய்ப்பை தான் அவங்க தொடர்ந்து வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ராமதாஸ் பார்த்தோம்னா அவர் திமுகவுடன் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையை துவங்கி விட்டார்னு பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்பொழுது எந்த ஒரு கூட்டணி கட்சிகளுடைய அந்த ஒரு ஆதரவும் இல்லை. ஒரு சில சிறிய இஸ்லாமிய கட்சிகளுடைய ஆதரவோடு தனித்து போட்டியிடலாம் அப்படின்னு வந்து ஒரு மனதாக முடிவெடுத்திருக்கிறாங்க. அதுதான் அவருடைய உரையில் நேற்றும் எதிரொலிச்சிருக்கு. கண்டிப்பாக. இப்போ தாவேகா 2026 சட்டமன்ற தேர்தலில் தனியாக போட்டியிட அவர்கள் தயார் நிலையில் இருந்தாலும் கூட நேற்று தினம் இந்த BLO வந்து எச்சரிக்கக்கூடிய வகையிலும், அது மட்டும் இல்லாமல் இந்த தாவேகா தொண்டர்களை வந்து விஜய் அதாவது கட்டமைக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு ஆலோசனையை அவர் சொன்னது பார்த்தோம். ஏன்னா ஏற்கனவே இருந்த அதாவது கூட்டங்களில் விஜயோட பேச்சு திமுகவை எதிர்த்து இருக்கும், இல்லை அதில் ஒரு அரசியல் மையமாக்கப்பட்டதாக இருக்கும். அந்த பேச்சில் எந்த ஒரு ஏன்னா விஜய் வந்தாலே திமுக எதிர்ப்பாருன்ற ஒரு பிம்பம் இருந்தது. ஆனால் தன் கட்சி நிர்வாகிகளுக்கு நேற்று பல்வேறு ஆலோசனையும் ஒரு கட்டுப்பாட்டையும் விஜய் விதித்திருக்கிறதா பார்க்கலாம். ஏன்னு சொன்னா புசி ஆனந்த் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு கருத்து முரண் இருக்கு அப்படின்னு சொல்லி தினசரி நாதில் வெளிவந்துருந்துச்சு. அதே போன்று மாவட்ட செயலாளர் நியமனம் கூட பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த அஜித் அவர்கள் நியமிக்கப்படாதது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்குச்சு. அதே போன்று அனைவரையும் எழுந்து நின்று ஒரு உறுதிமொழியும் நேற்று வாங்கினார். நான் அறிவிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்களா, கட்சி பணி ஆற்றுவீங்களா அப்படின்ட்டு. எதுக்கு சொல்கிறோம்னா, ஏன்னா வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் ஒரு பார்த்தோம்னா ஒரு மோதல் போக்கோ அல்லது கட்சி பணி ஆற்றாமல் சுணக்கமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த விஜய் அவர்களுக்காக நீங்கள் அனைவரும் பணியாற்றுவீர்களா அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை ஒரு முறைக்கு 3 முறை வாங்கிக்கிட்டாரு. ஏன்னு சொன்னால் வேட்பாளர் பட்டியல் இந்த பிப்ரவரி மாதத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதற்கு பிறகு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் நேற்றைய செயல் வீரர்கள் கூட்டத்தை நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக. இப்போ வந்து தேர்தல் காலம் வந்துருச்சு. அதிமுக ஏற்கனவே தனது ஒரு ட்ரீசர் மாதிரி ஒரு 5 வாக்குறுதிகளை வந்து தெரிவிச்சிருந்தாரு. எம்ஜிஆரின் 109ஆம் பிறந்த நாள் அன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் வாக்குறுதியாக ஒரு 5 வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருந்தார். இல்லத்தரசிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்னும், அதே போல் ஆண் பெண் இருவருக்கும் வந்து இலவச நகர்ப்புற பேருந்துகளை வந்து பயணிக்கலான்ற ஒரு பயணமும்,
மற்றும் மகளிருக்கு வந்து 25,000 ரூபாய் மானியத்துடன் இருசக்கர வாகனம் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு, அனைவருக்கும் வீடு அம்மா வீடு திட்டத்தின் கீழாக கிராமப்புறங்கள் இருக்கிறவங்களும் சரி நகர்ப்புறங்கள் இருக்கிற குடியவர்களுக்கும் இந்த வீட்டு வந்து அரசு தரப்பில் இடம் வாங்கி வீடு கட்டித்தரப்படும் என்று ஒரு 5 வாக்குறுதிகளை வந்து அதிமுக பொதுச் செயலாளர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். ஆனால் விஜய் நேற்றைய தினம் பேசும்பொழுது, நான் அதாவது இந்த தேர்தல் அறிக்கையினால மக்களை யாரும் வந்து திசை திருப்ப போவதில்லை, இதனால் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கை குழு தயாரிக்கக்கூடிய அதாவது அந்த மேனிஃபெஸ்டோவில் முற்றிலும் ஒரு மாறுபட்டதாக இருக்கும். எது நம்மளால் செய்ய முடியுமோ, எது நம்மளால் நடைமுறைக்கு சாத்தியப்படுத்த முடியுமோ அது போல் ஒரு தேர்தல் அறிக்கையை தான் வந்து நாங்கள் தருவோம் அப்படின்ட்டு தாவேக்கா தலைவர் விஜய் சொல்லுகிறத நாம் கேட்டோம். ஆனால் அதே போல் திமுக தரப்புலையும் அந்த அறிக்கை குழு வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது, அதுவும் விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது. அப்போது இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய ஒரு பட்டியலை விஜய் வெளியிட வாய்ப்பு உள்ளதா? அது எப்போ அந்த அறிவிப்பு வெளிவரும்? அதாவது இன்னைக்கு இருந்த அந்த திமுகவோட தேர்தல் அறிக்கை குழு தொடர்ந்து அவங்க வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் தாவேகா அவங்களோட பயணத்தை இன்று தொடங்குறாங்க. மாவட்டம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு துறையினரிடையும் தொழில்துறையினர், இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புட்டையும் அவங்க வந்து அவங்களோட கருத்துக்களை கேட்க இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா திராவிட கட்சிகள் வெளியிடக்கூடிய அந்த வாக்குறுதிகள் இல்லாமல் ஒரு புது மாதிரியான வாக்குறுதியாக தாவேகா வெளியிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதை விஜய் அவர்கள் வந்து விரைவில் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுகவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையின் கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போன்று தாவேகாவிற்கும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை ஒரு கதாநாயகனாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய்க்கு இருக்கு. அதனால இந்த சுற்றுப்பயணமானது இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது. அது விரைவில் வெளியிடப்பட இருக்கு. கண்டிப்பா. இப்போ சமீபத்தில் தாவேகாவுக்கு ஒதுக்கப்பட்ட விசில் சின்னம் தான் இப்போ தமிழகம் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விசில் சின்னம் ஒரு கிராமப்புற மக்களுக்கும் சரி, இல்லை நகர் வாழ்வு மக்களுக்கும் சரி, சிறியோர் முதல் பெரியோர் வரை இந்த விசில் சின்னம் எப்படி பார்க்கப்படுகிறது? நேற்றைய தினம் அந்த கூட்டத்திலையும் விஜய் அவர்களே அந்த விசில் சின்னத்தை வந்து அறிமுகம் செய்து அந்த விசில் ஊதி காமிச்சிருந்தார். அப்போ இது ஒரு பாதுகாப்பான ஒரு சின்னமாக விசில் தமிழகத்துக்கு மாறணுன்ட்டு தாவேகாவினர் தொடர்ந்து ட்ரெண்ட் செய்து வருவதை பார்க்குறோம். இதை பற்றி சொல்லுங்கள். அதாவது திமுகவுக்கு எப்படி உதயசூரியன் சின்னமோ அதே போன்று இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்கு வந்து ஏன்னு சொன்னால் அவங்க சின்னம் தான் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் பார்த்தோம்னா ஆட்டோ சின்னம், கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட, ஏனென்றால் இதெல்லாம் இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் ஈஸியாக எளிதாக கொண்டு சேர்க்க முடியும். அதற்கான ஒரு சின்னமாக தான் விசில் சின்னத்தை பார்க்கப்படுகிறது. தற்போது கூட ஒவ்வொருவரோட கையிலையுமே அந்த விசில் சின்னம் ஏன்னு சொன்னால் அது ஈஸியாக கேரி கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு பொருள். அதே போன்று எளிதாக வந்து கிராமப்புற பகுதிகளாக இருக்கட்டும் அல்லது பேருந்துகள், மக்கள் அதிகமாக கூடக்கூடிய பகுதிகளில் விசில் சின்னத்தை எளிமையாக வந்து விநியோகிக்கிறதா இருக்கட்டும், தொடர்ந்து அவங்க கொண்டு செல்றதுக்கு எளிதாக இருக்கும்னு பார்க்கப்படுது. அதே போன்று அவருடைய பாடல் வரிகளே இது ரெஃபரன்ஸாக இருக்குது. அதையுமே கூட யூஸ் பண்ணி இந்த விசில் சின்னத்தை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியை இது பார்க்க. கண்டிப்பாக தொடர்ந்து இந்த பிகில் படம் வெளியானது முதலே 2026 கப்பு முக்கியம் பிகில்ன்ட்டு விஜய் தனது ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து கடந்த கோட் படத்தின் பொழுதும் விசில் போடுன்ற ஒரு பாட்டு இடம்பெற்றிருந்தது. அப்போது இந்த விசில் சின்னம் தான் துவங்க போகிறவுடைய கட்சிக்கு ஒரு சின்னமாக ஒதுக்கப்பட வேண்டும் என்று விஜயுடைய நீண்ட நாள் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது நம்ம பார்க்கலாமா? ஆமாம், குறிப்பாக சொல்லணும்னா நாங்கள் எதிர்பார்த்த சின்னமே எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருந்துச்சு. விசில் சின்னம் கிடைச்சிருக்கதை தாவேகாவினர் தொடர்ந்து கொண்டாடி கொண்டே இருக்கின்றனர். என்று சொன்னால் அன்றைய விசில் கிடைத்த உடனேயே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அந்த விசில்களை வழங்கியும் வந்து அவங்க கொண்டாடிட்டு வர்றாங்க. இந்த தாவேகாவிற்கு விசில் சின்னம் கிடைத்தது அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளும் அடுத்த சுற்றுப்பயணமும் மக்கள் சந்திப்பும் எப்படி இருக்க போகிறது, அதே போன்று அவர் திமுக அதிமுகவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வரக்கூடிய தேர்தலில் இது எதிரொலிக்கணும் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைய தினம் அதிமுக, திமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகளில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் மற்றும் அரசியல் தமிழகத்தில் பேசப்படக்கூடிய நிகழ்வுகளை தற்பொழுது அரசியல் அப்டேட்டில் நாம் விவாதித்தோம். இதை தொடர்ந்து மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர்.